श्री सौनकान्वय वयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनिग्रहं तं वेदान्तयुग्म वसीकरणप्रवीणं ஸ்ரீரேகலீச்ச குருவரியமகம் பிரவர்த்தே. இன்று மார்கழி மாதத்தினுடைய 4ஆம் நாள் ஆழிமழைக்கண்ணா என்ற பாசுரம். சென்ற பாடலிலே ஆண்டாள் தாயார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அதாவது பகவானே எங்களுக்கு மாதத்தில் 3 மழை வேணும், முறை தவறா பத்தினிக்கோர் மழை, வேதமோதும் அந்தனர்க்கோர் மழை, நெறி தவறா அரசனுக்கோர் மழை என்று 3 வகையான மழை வேணும். முறை தவறாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், அதாவது வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களுக்கும், நெறி தவறாமல் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் எங்களுக்கு 3 மழை வேண்டும் என்று சென்ற பாசுரத்திலே 3ஆம் பாசுரத்திலே ஆண்டாள் தாயார் பகவானிடத்திலே யாசிக்கின்றார்கள். அதை கேட்டு தேவலோகத்திலே மழைக்கு அதிபதியான பஜன்ய தேவதை ஆண்டாள் தாயார் பகவானிடத்தில் எனக்கு மழை வேண்டும் என்று யாசித்திருக்கின்றாள். அதற்கு அவர்களுக்கு நாம் தானே மழை பொழிய வேண்டும், அது நம்முடைய கடமை அல்லவா என்று அந்த பஜன்ய தேவதை ஆண்டாள் தாயார் முன் வந்து, அம்மா, நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் மழை பொழிய வேண்டும் என்று அந்த பஜன்ய தேவதை வினவினாள். அதற்கு ஆண்டாள் தாயார் பதில் கூறக்கூடிய பாசுரமாக இந்த 4ஆம் பாசுரம் அமைந்துள்ளது. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீர் கைக்கரவேல், அதாவது மழைக்கு கண்ணா இருப்பவனே என்று அந்த பஜன்ய தேவதையை பாடுகின்றார்கள். மேலும் கடலை போல கம்பீரமான தோற்றத்தை உடையவனே என்று பாடுகின்றார் ஆண்டாள் தாயார். மேலும் இவர்களோ ஆயர்பாடி பெண்கள், காண்கின்ற விஷய அனைத்தும் கிருஷ்ணனையே காண்பார்கள். அதனால் இந்த பாசுரத்திலே ஆழிமழை கண்ணா, அந்த பஜன்ய தேவதையுடைய திருநாமம் கூட இந்த ஆயர்பாடி பெண்களுக்கு தெரியவில்லை. அதனால் அந்த பஜன்ய தேவதையை கூட கண்ணா என்று அழைக்கின்றார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீர் கைகரவேல். அதிகாரமாக ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அத்துணை மழையுமே எங்களுக்கு பொழிந்துவிட வேண்டும் என்று அதிகாரத்துடன் கூறுகின்றார். எம்பெருமானுக்கு, பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு தேவர்கள் மீது எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ அதே அளவு உரிமை இந்த ஆண்டாள் தாயாருக்கும் இருக்கின்றது. எதனாலே என்றால் ஸ்ரீய பதித்வத்தாலே, பகவானுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய தன்மையினாலே அந்த பகவானுக்கு தேவர்களின் மீது எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றதோ அதே அளவு இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் இருக்கின்றது. ஒரு ராஜசபையிலே, ஒரு மன்னர் ஆளக்கூடிய தேசத்திலே ஒரு அரசனுக்கு தன்னுடைய பணியாட்கள் மீது எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றதோ அதே அளவு உரிமை பட்டத்து ராணிக்கும் இருக்கும். அதே போல ஆண்டாள் நாச்சியாருக்கும் தேவர்கள் மீது அதிகாரம் உள்ளது. இதை நாம் நாச்சியார் திருமொழியிலே காணலாம். நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் தாயார் கருடாழ்வாரை வினதை சிறுவன் சிறகினும், வினதைக்கு சிறுவன் என்று கருடாழ்வாரை பாடுகின்றார். அந்த கருடாழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால் வேதத்தினுடைய அவதாரமாகவே இருப்பவர். அப்படிப்பட்ட கருடாழ்வாரை வினதைக்கு சிறுவன் என்று மரியாதை குறைவாக கூறலாமா என்றால் கூறக்கூடாது. இவர்களோ ஆயர்பாடி பெண்கள். எதனாலே ஆண்டாள் தாயார் அப்படி கூப்பிட்டார் என்று சொன்னால், பகவானுக்கு மனைவியாய் இருக்கக்கூடிய தன்மையினாலே. எப்படி பகவானுக்கு கருடாழ்வார் அடியவனாக இருக்கின்றாரோ அதே போல நாச்சியாருக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் அவர் தொண்டனாக இருப்பார், அடியவனாக இருப்பார். அதே போல இந்த பெரிய பிராட்டியாருக்கு அத்தனை விதத்திலும் சொரூபத்துக்கு ஒத்து இருக்கக்கூடியவள் அந்த ஆண்டாள் நாச்சியார். அதனால் அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் கருடாழ்வார் அடியவனாக இருப்பார். அந்த விருத்தாந்தத்தை அங்கு பெரியவாச்சான் பிள்ளை காட்டினார். இப்படி அதே போல இந்த ஆண்டாள் தாயார் ஆழிமழை கண்ணா என்று அதிகாரமாக கூறுகின்றார். ஒன்று நீர் கைக்கரவேல், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அத்தனை நீரையுமே எங்களுக்கு மழையாக பொழிந்துவிட வேண்டும் என்று பாடுகின்றார். ஒன்று நீர் கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுகாத்தேரி. பொழுது அந்த பஜன்ய தேவதை கேட்கின்றார், அம்மா, நான் என்னிடத்தில் அவ்வளவு நீர் எங்கு இருக்கின்றது? உங்களுக்கு அத்தனை மழையும் பொழிந்துவிட வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு நீர் என்னிடத்திலே கிடையாது என்று அந்த பஜன்ய தேவதை கூறுகின்றாராம். அதற்கு ஆண்டாள் தாயாரோ ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி,
அதற்கு நான் ஒரு யோசனை சொல்கின்றேன். நீ சமுத்திரத்தில் சென்று அதில் உள்ளிருக்கக்கூடிய அத்துணை நீரையும் முகந்து நீ அதை எங்களுக்கு கொடு ஆத்தேரி. அதையே நீ எங்களுக்கு மழையாகப் பொழிய வேண்டும். அதாவது கொடு ஆத்தேரி, நீதான் மழை பொழிகின்றாய் என்று நாங்கள் கண்டு அனுபவிக்குமாறு நீ மழையை பொழிய வேண்டும் என்று கூறுகின்றார். நீ பகவானைப் போல இங்கு நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறுகின்றார். ஏன் என்று சொன்னால், பகவான் தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கும் பொழுது பகவான் அது தான் செய்தான் என்று பிறருக்கு வெளிப்படுத்த மாட்டார். அதே போல நீயும் அப்படி உன்னுடைய காரியத்தை அனைவரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் சென்றுவிடக் கூடாது என்று பாடுகின்றார். மேலும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பகவான் ராமடம் ஊட்டுவார் போலே என்று சாதிப்பார்கள். அதாவது ஒரு சிறியவன் அவனுடைய தாயினிடத்திலே கோபித்து கொண்டு ஒரு சத்திரத்திற்கு சென்று விட்டான். அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய சிறுவனுக்காக, தன்னுடைய குழந்தைக்காக, இந்த சத்திரத்தில் உணவு சரியாக இருக்காதே, நம்முடைய குழந்தைக்கு பசிக்குமே என்ற கருணையினாலே அந்த குழந்தைக்கு சுவையாக உணவு சமைத்து வேறொருவரிடத்தில் கொடுத்து அந்த மகனை சாப்பிட செய்தாள். அப்பொழுது அந்த மகன், தாயே, இந்த உணவு எவ்வளவு சுவையாக இருந்தது, நீ போடும் உணவு எனக்கு பிடிக்கவில்லை என்று அந்த தாயினிடத்திலே சண்டை போடுவானாம் அந்த மகன். அதே போல பகவான் நமக்கு காரியம் செய்தால், பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு காரியம் செய்தால் இது தான் செய்தான் என்று பிறரிடத்திலே காட்டிக்கொள்ள மாட்டான். மேலும் அந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிரயோஜனாந்தர்களான தேவர்கள். பகவான் அவனுடைய சொத்தை தானே தன்னை தாழ்த்திக் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் பிக்ஷை வேண்டினான். தன்னுடைய சொத்தை தானே பிக்ஷை வேண்டினான். எதற்காக? அந்த தேவர்களுக்காகவே. மேலும் நிருசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யனை கொன்றான். எதற்காக? அந்த தேவர்களுக்காகவே. ஹிரண்யாட்சகனை அழித்தான். எதற்காக? அந்த தேவர்களுக்காகவே. ராமாயணத்தில் ராமராக அவதரித்து ராவணனை கொன்றான். எதற்காக? இந்த தேவர்களுக்காகவே. இப்படி அத்தனை காரியமும் தேவர்களுக்காக செய்தால் கூட ஒருமுறை கிருஷ்ணனும் சத்யபாமாவும் தேவலோகத்துக்கு எழுந்தருள, சத்யபாமாவோ அந்த பாரிஜாத புஷ்பத்தை விரும்பினாள். அப்பொழுது தேவராஜாவான இந்திரனோ, இது தேவலோக பெண்கள் மட்டுமே சூடக்கூடிய அதிகாரம் உள்ளது, யாதவ பெண்ணான சத்யபாமா சூடுவிடக் கூடாது என்று தாயாரை அவமதித்து விட்டான் தேவன். தனக்காக இவ்வளவு காரியம் செய்த பகவானுக்கு ஒரு பூ கூட சமர்ப்பிக்க மாட்டார்கள் அந்த தேவர்கள். அப்படி அந்த தேவர்கள் பகவானை தன்னுடைய பகவானாக கருதாவிட்டாலும் அந்த பகவான் தேவர்களிடத்திலே நான் உங்களுக்கு இவ்வளவு காரியம் செய்தேன் என்று தேவர்களிடத்திலே சொல்லி காட்ட மாட்டான். நீ அப்படியெல்லாம் செய்துவிடக்கூடாது, நீதான் எங்களுக்கு மழை பொழிகின்றாய் என்று எங்களுக்கு தெரியுமாறு நீ மழையை பொழிய வேண்டும். இந்த இடத்திலே நம்முடைய பெரியவாச்சான் பிள்ளை ராமாயணத்தை காட்டுகின்றான். எப்படி என்றால், ஹனுமான் திருவடி சீத்தையை சந்தித்து விட்டால் அப்பொழுது அங்கு மறுகரையில் நின்றிருக்கக்கூடிய சுக்ரீவன் போன்றோர்கள் எல்லாம் ஹனுமான் சீத்தையை கண்டெடுத்து விட்டான் என்ற செய்தியை அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? அவர்கள் நான் சீத்தை தாயாரை பார்த்த பின்புதான் நான் உணவு உட்கொள்வேன் என்று உபவாசம் இருக்கின்றார்களே, விரதம் மேற்கொண்டு இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நான் சீத்தையை கண்டெடுத்து விட்டேன் என்கின்ற விஷயத்தை உரைக்க வேண்டும் என்பதற்காக கம்பீரமாக ஒரு கர்ஜனையை செய்தானாம் ஹனுமான் திருவடி. அதனை புரிந்து கொண்ட சுக்ரீவன் போன்றோர்கள் ஹனுமான் திருவடி இந்த சீத்தையை கண்டெடுத்து விட்டார் என்கின்ற விஷயத்தை புரிந்து கொண்டனர். நீ அப்படி எங்களுக்கு நீதான் எங்களுக்கு மழை பொழிகின்றாய் என்கின்ற விஷயத்தை தெரியுமாறு நீ எங்களுக்கு மழை பொழிய வேண்டும் என்று ஆழியூர் புக்கு உகந்து கொடுவா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்பொழுது ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், நீ எப்படி உன்னுடைய மேகத்தை கருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நாயகன், என்னுடைய பிரபுவான ஸ்ரீமன் நாராயணன் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் தன்னுடைய வயிற்றிலே முழுங்கி ஊழி முதல்வனாக இருக்கும் பொழுது எப்படி அவனுடைய மேனியெல்லாம் கருக்குமோ அப்படி நீ கார் மேகத்தை எங்களுக்காக, கருமையான மேகத்தை எங்களுக்காக உருவாக்க வேண்டும் என்று சாதிக்கின்றார்.
பாழியான் தோளுடைய பற்பனாவன் கையில். மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பாழியான் தோளுடைய அழகான தோளுடைய பத்மநாபன், நாபிக் கமலத்திலே தாமரை பூவை உடையவன் என்று காட்டுகின்றார். அவனுடைய தோளழகு எப்படிப்பட்டது என்றால் ராமாயணத்திலே தாள் கண்டார் தாளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார் என்று அயோத்தி மக்கள் எல்லாம் மயங்கி விழும்படியான தோல் அல்லவா அந்த தோல். மேலும் ராமர் அயோத்திக்கு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அயோத்தியிலிருந்து முதலை நாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது முதலை நாட்டு மக்கள் எல்லாம் ராமருடைய நடையழகையும் தோளழகையும் பார்த்து இவ்வாறு பாடுகின்றார்கள் என்று கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்திலே காட்டுகின்றார். தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயல் உடைத்து இவ்வுலகம் என்பார், மானிடன் நல்லன் என்பார், கயல் பெறும் கடவுள் வாழும் கடவுளே காணும் என்பார் என்று ராமருடைய தோளழகில் மயங்கி இவ்வாறு பாடுகின்றார்களாம். தயரதன் புதல்வனான ராமன் இருக்கின்றானே, அவன் மனிதனே அல்ல, அவனுடைய கண் தாமரை போலவே இருக்கின்றது. புயல் இவன் மேனி என்பார், புயலை போல இருக்கக்கூடிய அவனுடைய திருமேனி பூவை காட்டிலும் மென்மையாக இருக்கின்றதே. மயல் உடைத்த இவ்வுலகம் என்பார், மானிடன் நல்லன் என்பார். இந்த உலகம் அவனை மனிதன் என்று பொய்யுரைத்து கொண்டிருக்கின்றது. அவன் மானிடனே அல்ல. அவன் யார் என்று சொன்னால் கயல் பெறும் கடவுள் வாழும் கடவுளே காணும் என்பார். கயல் மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய வைகுண்டத்திலே சயனித்திருக்கக்கூடிய சாக்ஷாத் அந்த சீமன் நாராயணனே ராமராக நமக்காக அவதரித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை முதலை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டார்கள். இப்படி பாழியான் தோளுடைய அழகான தோளுடைய பத்மநாபன் நாபிக் கமலத்திலே பிரம்மாவை உடையவன் என்று காட்டுகின்றான். அப்படி என்னுடைய பிரபுவினுடைய கையில் இருக்கக்கூடிய தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் எப்படி அவனுடைய கையில் இருந்து வில்லிலிருந்து அம்புகள் எல்லாம் புறப்படுமோ அதே போல எங்களுக்கு மழை வேண்டும் என்று யாசிக்கின்றார்கள். மேலும் இவர்களோ ஆயர்பாடி பெண்கள், எப்பொழுதும் கண்ணனுடன் சேர்ந்து இருந்தே எந்த விஷயத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு கண்ணனுடைய ஞாபகம்தான். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். எந்த விஷயத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு கண்ணன் தான். மழை எப்படி வேண்டும் என்று கேட்டால் கூட அவர்களுக்கு கண்ணன் தான். ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றறிந்து தாழாதே சான்க முதைத்த சரமழை போல். நீ எப்படி மின்னல் மின்ன வேண்டும் என்று சொன்னால் பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய ஆழி சக்கரத்தாழ்வாரை போல மின்ன வேண்டும். அதாவது பகவான் தன்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மாவை உருவாக்கின்றார். பிரம்மாவின் மூலமாக இந்த அண்ட சராசரங்களை படைக்கின்றான். அப்பொழுது இந்த உலகம் பிறந்து விட்டது என்று பகவானுக்கு ஆனந்தம். அதனால் அவருடைய முகம் ஜொலித்தது. அவருடைய முகஜொலிப்பை கண்டதும் சக்கரத்தாழ்வாருடைய முகம் ஜொலித்ததாம். அப்படி எங்களுக்கு சுதர்சனாழ்வாரை போலவே நீ எங்களுக்கு மின்னல் மின்ன வேண்டும். ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றறிந்து பாஞ்சசன்னத்தினுடைய ஒளியை போல எங்களுக்கு இடி இடிக்க வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் கேட்கின்றார். அந்த பாஞ்சசன்யத்தினுடைய சங்கின் நாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய பக்தர்களுக்கு அது ஆனந்தமாக இருக்கும். தன்னுடைய பக்தர்களின் எதிரிக்கு அது பயமூட்டுவதாக இருக்கும். அப்படிப்பட்ட எங்களுக்கு இடி இடிக்க வேண்டும். அந்த பாஞ்சசன்யத்தை போல எங்களுக்கு இடி இடிக்க வேண்டும். தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். அப்படி பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சார்கம் என்கின்ற வில்லிலிருந்து அம்புகள் எப்படி புறப்பட்டு வருமோ அதே போல எங்களுக்கு மழை வேண்டும் என்று காட்டுகின்றார். இந்த இடத்திலே அழித்தல் காத்தல் பிறத்தல் என்று முத்தொழிலுக்கும் அதிபதி பகவானான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே என்று இந்த பாசுரத்திலே காட்டுகின்றான். எப்படி என்றால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பகவான் இந்த உலகத்தினுடைய கடைசி நாளில் இந்த அண்ட சராசரங்களை அவனுடைய திருவயிற்றிலே அடக்கி விடுவான். இது அவனுடைய அழித்தல் என்கின்ற தொழிலை காட்டுகின்றது. பாழியான் தோளுடைய பத்மநாபன் கையில் பிரம்மாவை உருவாக்குகின்றான். பத்மநாபன் என்றால் நாபிக் கமலத்தில் பிரம்மாவை உடையவன் என்ற அர்த்தம்.
பிரம்மாவின் மூலமாக பிரம்மாவை உருவாக்கி அவன் மூலமாக இந்த உலகம் அனைத்தையும் படைத்தான். அதனால் அவனுடைய பிறத்தல் என்கின்ற தொழிலை காட்டுகின்றது. தாழாதே சான்க முதைத்த சரமழை போல், அதாவது அவனுடைய கருணையினால் தான் இந்த உலகம் உஜ்ஜீவிக்கின்றது. அதனால் இந்த இடத்திலே பகவானுடைய காத்தல் என்கின்ற தொழிலை காட்டுகின்றார்கள். ஆகையினாலே பிறத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் பகவானான ஸ்ரீமன் ஒருவனே அதிபதி என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தாயார் காட்டுகின்றார். மேலும் ஆண்டாள் தாயார் திருப்பாவையிலே முதல் 5 பாசுரத்தில் பகவானுடைய முதல் 5 நிலைகளை பாடுகின்றார். முதலில் பகவானது பரத்வத்தை பாடுகின்றார். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற முதல் பாசுரத்தில் பகவானுடைய பரத்வ நிலை, பரமபதத்தில் பகவான் பரமபதநாதனாகி இருக்கின்றான், அந்த நிலையை பாடுகின்றார். இரண்டாவது, பையத்துயின்ற பரமனடி பாடி பகவானுடைய இரண்டாவது நிலையாக அவன் க்ஷீராப்திநாதனாக வைகுண்டத்திலே சயனித்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவனுடைய இரண்டாவது நிலையை பாடுகின்றார். மூன்றாவது பாசுரத்தில் விபவ அவதாரங்களை பாடுகின்றார். விபவ அவதாரத்திலே வாமன அவதாரத்தை பாடுகின்றார் ஆண்டாள் தாயார். 4ஆம் பாசுரத்தில் அந்தர்யாமித்வத்தை பாடுகின்றார். ஆழிமழை கண்ணா என்கின்றபடி பர்ஜன்ய தேவதையின் அந்தர்யாமித்வத்தில் எழுந்தளிக்கக்கூடிய பகவானை பாடுகின்றார். நாளைய பாசுரமான 5ஆம் பாசுரத்திலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று அச்சாவதாரத்தை பாடுகின்றார். ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். பெரிய ஜீய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரின் திருவடிகளே சரணம்.